அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய முந்தைய வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. குறிப்பாக வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இறைநிலையை தேடி அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இப்போ அடுத்து மே மாதத்தில் வரப்போகுது சனி பகவானால். ஸோ இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா, சனி பகவானுடைய ரேவதி நட்சத்திர பெயர்ச்சி. அது உலகத்தில் பொதுவாக எந்த மாதிரியான மாற்றங்களை செய்யும், 12 ராசிகளுக்கும் என்ற மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு 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 ஜாதக அலசல் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் மீனராசியில் மாறினத்துக்கு அப்புறமே இப்போ வந்து பூரட்டாதிக்கு வந்தார், பூரட்டாதி உத்திரட்டாதி வந்தார். ஸோ அதை பற்றியெல்லாம் பேசாமல் ஏன் இந்த ரேவதி நட்சத்திர பெயர்ச்சி மட்டும் முக்கியத்துவமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், காலபுருஷனுக்கு 12வது ராசி மண்டலம் மீனராசி மண்டலம், மீனம். இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இது 27 நட்சத்திரங்களில் ஃபைனலாக பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபைனலாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். இப்போது ராசி மண்டலத்தில் மீனராசி மண்டலம் மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சொல்லுவோம் அந்த ராசி மண்டலத்தை வந்து நம்ம பல வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தர்ம, அர்த்த, காம, மோட்ச அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதில் மன்னிக்கவும், மோட்ச திரிகோண மண்டலங்களில், மோட்ச ராசி மண்டலங்களில் மீனராசி மண்டலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 ராசி மண்டலம். ஏன் அப்படின்னா, உயிர்கள் எல்லாம் ஒடுங்கக்கூடிய மண்டலம் அது வந்து நீர் ராசி. அதுலேயும் ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து மகா பரமபதம்னு சொல்லக்கூடிய பரமபிதா அல்லது வந்து பரமாத்மா உரையக்கூடிய அந்த பரமபத வாசலுக்கு வழி சொல்கிற நட்சத்திரம் அப்படின்றது ரேவதி நட்சத்திரம். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இப்போ சனி பகவான் அப்படின்றது யார் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், சனி பகவான் தான் கர்மக்காரகன், சனி பகவான் தான் நோய்க்காரகன், சனி பகவான் தான் ஒருவர் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அதனுடைய தன்மைகளை கொடுக்க போகிறவர். ஸோ அதனால தான் சனி உச்சமாக இருக்கக்கூடிய துலா ராசி மண்டலத்துக்கு தராசு சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் தான் ஒருத்தருடைய ஆயுள் முடியும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தருடைய ஆயுள் வந்து முடியாது. சனி பகவான் கேட் பாஸ் போட்டு அனுப்பிச்சாதான் அவர் ஆத்மா வந்து பூர்ண பிராப்தி அடையும், மேலே போகும். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு உயிரினுடைய கண்ட்ரோலே தான் கையில் வச்சுருக்க அந்த சனி பகவான் உயிரினுடைய மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு உள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த உலக அடிப்படையில், உலக ஜோதிடத்தில் உலகம் முழுவதும் ஒரு ஆன்மீக அடிப்படையில் ஒரு அப்பர் ஷிஃப்ட் நடக்கும். குறிப்பாக மொனஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, துறவிகள், ஆன்மீகத்தில் ஒரு தியான நிலை அல்லது வந்து அதாவது ரிலீஜியஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதை தவிர பியூர் ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு போகணும், ஒரு சட்டோரி கிடைக்கணும், ஒரு இறை தரிசனம் கிடைக்கணும், ஆன்ம தரிசனம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய சாதனை செஞ்சிட்ருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் வந்து பெரிதும் துணை செய்யும். அவங்களுடைய சாதனைகள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் வந்து இது நல்ல ஒரு டைம். ஸோ அந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறவங்க, ஒரு ஆன்மீக அடிப்படையில் இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர உலகியலில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் சேவைத்துறையில், இப்போ நர்ஸ், வார்டு பாய்ஸ், அந்த மாதிரி ஒரு சேவைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, ஆசிரியர் பணி செய்பவர்களுக்கு, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு, ஸ்கிராப் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, ஒரு ஹவுஸ் கீப்பிங் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து நெகட்டிவ் இம்பேக்டோ அல்லது பாசிட்டிவ் இம்பேக்டோ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் வந்து முற்றிலும் பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் வந்து ஒரு ஆன்மீகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னேற்றம் அடையும் நினைக்கிறவங்கெல்லாம் இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது சனி பகவான் வந்து எப்போ இந்த காலகட்டத்துக்கு வராரு, ரேவதி நட்சத்திரத்துக்கு வராரு அப்படின்றத மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த ஒரு 2 வருடங்களில் ஒரு 3 தடவை வந்து சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆவார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா 17 மே 2026 10 அக்டோபர் 2026 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அவருக்கு. மறுபடியும் 8/2/2027 3/6/2027 இது வந்து செகண்ட் ஃபேஸ். சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆவார். தேர்ட் ஃபேஸ் ஒன்று இருக்குது. அது 31 அக்டோபர் 2027 24/2/2028 வரைக்கும் 3வது தடவையாக சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆவார். இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஆன்மீக அடிப்படையில் ஒரு அப்வேர்டு ஷிஃப்ட், ஒரு சர்ஜ், ஆன்மீக சர்ஜ் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஒரு நேர்மறையான மாற்றங்கள் உலகத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கோச்சார ரீதியாக அடிப்படையாக நான் சொல்கிறது. இண்டிவிஜுவல் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் என்ன திசா புத்தி நடக்குதோ அதை பொறுத்து தான் இந்த கோச்சார தன்மைகள் அட்ஜஸ்ட் ஆகி பலன்கள் வந்து அதன் பொறுத்து தான் அமையும். இப்போது ஃபர்தராக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது கோச்சார ரீதியான பலன்கள், பொது பலன்கள். இது 100% அப்படியே எடுத்துக்க வேண்டாம். பட் அதே நேரத்தில் அந்தந்த ராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் கவனமாக இந்த சனி பகவானுடைய இந்த டிரான்சிஸ்ட்டை கவனமாக அணுகணும். குறிப்பாக நாள்பட்ட நோய் இருக்கிறவங்க, காலில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க, கால் நடக்க முடியாமல் அல்லது கால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா, உடம்புல நீர் அதிகமாக சேர்றது, லங்ஸில் நீர் சேர்றது போன்ற தொந்தரவு இருக்கிறவங்க, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, உடல்நிலையில் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, சனி பகவான் வைநாசிகத்தன்மையில் வரக்கூடிய மக்கள். வைநாசிகத்தன்மை அப்படின்னா தங்களுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரமாக அமைஞ்சது அப்படின்னா சனி பகவான் வந்து அவங்களுக்கு வைநாசிகத்தன்மையில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க. 27 நட்சத்திரத்தில் அவங்களோட இண்டிவிஜுவல் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தவிர மீன ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி மற்றும் தனுசு ராசி, இந்த ராசி மண்டலத்தை தங்களோட ராசியாக வச்சுருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நிதானம், பொறுமை, தியாகம், பணிவுக்கு பணிவு, எல்லோரிடத்தும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது, வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு வர்றது, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, காக்கைக்கு உணவு கொடுத்தல், நாய்களுக்கு உணவு கொடுத்தல், காலபைரவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஏதேனும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண முறையில் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதை கரெக்டான முறையில் அந்தந்த குலத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முறையில் செஞ்சுக்கிறது. ஸோ பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுதல், தன்னை விட கீழே இருக்கவங்ககிட்ட, குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள், விளிம்பு நிலை மக்கள், தங்களுடைய வாழ்க்கையே கஷ்டப்பட்டு ஜீவிக்கிற மக்கள், இவங்ககிட்டலாம் வந்து ஒரு அபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது, இதை எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய ஆன்மீக சாதனைகளை இன்னும் இன்டென்ஸாக செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். இப்போது அடுத்தது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக்காக 2-3 பாயிண்ட்ஸு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து கோச்சார பலன்கள் தான். இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் ஃபைனலாக பேசும். ஓகேங்களா? சரி. இப்போது சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணித்து இந்த காலகட்டத்தில் வந்து ரேவதி நட்சத்திரத்தினுடைய தன்மை ஒட்டி சில தன்மைகளை செய்வார். கருணை, பாதுகாப்பு, ஆன்மீக முன்னேற்றம், பயணங்களின் கவனம், இதை அடிப்படையாக வச்சு நம்முடைய பழைய கர்மாக்களை அவர் தீர்த்து வச்சு புதிய வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அவர் அமைச்சு கொடுப்பார். ஸோ பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது வாழ்க்கையில் வந்து சில முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டி வரும், தீவிரமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும், பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மைகளை பார்க்கலாம். சிலர் இடம் மாற்றம், வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை மேற்கொள்வாங்க. மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும்.
இதெல்லாம் சனி பகவான் தன்மையினால் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். ஆனால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போது காலபுருஷ மண்டலத்தில் முதல் ராசி மேஷ ராசி. அவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டுகளுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அவங்க வந்து தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் தீவிரமாக ஈடுபடுவது அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நல்லது. ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சனி பகவானுடைய இந்த டிரான்சிஸ்ட் வந்து நல்லது தான் பண்ணுது. அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக அதிகரிக்கிறத பார்ப்பாங்க. நண்பர்கள் மூலம் ஆதாயம் இருக்குது. ஒரு நீண்ட கால லாபத்துக்கு உண்டான முதலீடுகளை இப்போ செய்யலாம். மிதுன ராசி பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ல் இருக்கார், கர்மஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சனி பகவான் 10ல் கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கோ அல்லது உங்கள் மனைவி சம்பந்தமாக அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது, அந்த கிரகங்கள் மேலே சனி பகவான் பயணிக்கும் பொழுது அந்த கிரகம் காட்டக்கூடிய உயிர்காரகத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அதில் சூரியன் ரேவதியில் இருக்காருன்னா சனி சூரியன் மேலே போகும்போது அப்பாவோடைய உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சந்திரன் இருக்காருன்னா அம்மாவோடைய உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கர்ம சனியாக இருக்கார் அவர். இதை தவிர வந்து நிறைய புதிய பொறுப்புகளை வந்து கொடுப்பாரு. புதிய பொறுப்புகளை கொடுத்து அதிக உழைப்பை கொடுத்து அவருடைய ஃபைனல் ஸ்டேஜில் 3rd ஃபேஸில் வந்து சில பேருக்கு வந்து பதவி உயர்வு அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த அதிர்ஷ்டம், கொஞ்சம் நஞ்ச அதிர்ஷ்டமும் கொஞ்சம் தாமதமாகும். இது வந்து நிறைய அவங்க தர்மம் செய்யணும் இந்த டைமில். கொஞ்சம் விளிம்பு நிலை மக்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஆன்மீகத்திற்கு, ஆன்மீக பாராயணம் போன்றவற்றுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. அடுத்து சிம்ம ராசி மண்டலம். சிம்ம ராசிக்கு பொதுவாக இப்போ அஷ்டம சனி தான் இருக்குது அவர் ராசி மண்டலத்திலேருந்து. அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் போகுது. ஸோ எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். உடல்நிலையில் கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பீப்புள் வந்து உடல்நிலையில் மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் நடந்துக்கணும். பணம் செலவு பண்ணும் பொழுது, ஒருத்தருக்கு ஷூரிட்டி கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு கண்டக சனி போயிட்டுருக்கு. அதில் ரேவதி நட்சத்திரத்தில் போகும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம். திருமணம் தாமதமாகும். ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும் கன்னிராசி நேயர்களுக்கு. அடுத்தது துளாராசி. துளாராசி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அவங்க வந்து எதிரிகள் மீது கொஞ்சம் வெற்றி பெறலாம். வேலை வாய்ப்புகளில், புதிய வேலை வாய்ப்புகளில் அவங்களுக்கு நிறையா கிடைக்கும். அடுத்தடுத்த ப்ரொமோஷன் அல்லது வேறு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட ஒரு பிஸ்னஸுக்கு அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்களாம் வந்து உடல்நலம் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து கொஞ்சம் இந்த ஆப்போசிட் ஜெண்டர் மேலே, பெண்கள் விஷயத்தில், அது பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில், அடுத்தவர்களுடைய மனைவி அல்லது அடுத்தவர்களுடைய கணவர் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோதனைகள் வர சான்ஸ் இருக்குது. குழந்தைகள் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது அமைதியாக அந்த பிரச்சனையை கையாளணும். கொஞ்சம் வெகு கவனமாக கொஞ்சம் இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசி அப்படின்னு வரும் பொழுது சொத்து கிடைக்கிறதுல, வீடு சொத்து இதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும். நீங்கள் கொஞ்சம் ஹை மெச்சூர் மைண்டாக இருந்து அந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து அந்த பிரச்சனைகளை சமாளித்து குடும்பத்தில் விரிசல் அதிகமாக ஏற்படாத வகையில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்கள் வந்து அவங்களுக்கு புதிய செயல்களை, பழைய செயல்களை முடிச்சுட்டு புதிய செயல்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் துணிச்சல் அதிகமாகும். ஏன்னா அவங்க முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், போகிறாரு. ஸோ புதிய முயற்சி வெற்றியாகும். சகோதரர்கள், சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கசின்ஸ் அவங்க மூலிமா நல்ல ஒரு செய்தி வரும். கும்பராசி நேயர்களுக்கு வந்து பணம் சேமிக்க வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமாகும். குடும்ப பொறுப்பு அதிகமாகும். நம்ம வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வார்த்தைகளில் வந்து அன்னெசரி ப்ராமிஸ்லாம் கொடுக்கக்கூடாது. நம்மளோட கீழே இருக்கவங்கள ஒரு கேலி கிண்டல் பேச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி வீண் வம்பு வளர்க்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து மீனராசி. மீனராசி ஜென்ம சனி காலம். கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் சந்திக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் மீனராசிக்கு உண்டு. ஸோ இந்த 12 ராசி மண்டலத்தையும் இப்போ கொஞ்சம் பார்த்தோம்.
இதை தவிர இந்த மாதிரியான சனி பகவான் உடைய இந்த பெயர்ச்சியை வந்து நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதானம், வஸ்திர தானம், குலதெய்வத்துக்கு ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு, உக்கிர தெய்வங்கள் குறிப்பாக முனியப்பன் போன்ற காவல் தெய்வங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் பலி கொடுக்குற வழக்கம் இருந்ததுன்னா, அது பெண்டிங்காக இருந்ததுன்னா உடனடியாக அந்த வழக்கத்தை வந்து நிறைவேற்றிடுங்க. இதை தவிர சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றலாம். திருக்கொள்ளிக்காடு, அதே போல் வந்து திரு ஆவினன்குடி அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வழிபாடு செய்யலாம். ஏழைகளுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி செய்யலாம். வயதானவர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் ஆறுதலாக அவங்களுக்கு ஒரு உடல் ஒத்துழைப்பு, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது வர்றது, ஒரு ஆறுதலான பேச்சு, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம். உடலில் ரொம்ப நோய் ஏற்பட்டு பெட்டுடனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பண உதவியோ, அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு பண உதவியோ, அவங்க வந்து ரொம்ப வலி இல்லாமல் தங்களுடைய காலகட்டத்தை வந்து ஒரு பூரண பிராப்தி அடைகிற வரைக்கும் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான உதவி நீங்கள் செய்யலாம். ஸோ திருக்கோயில் வழிபாடு அப்படின்றத விட மேற்சொன்ன வாழ்வியல் பரிகாரங்கள் வந்து உடனடியாக நம்ம செயல்படும். ஸோ கோயில் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரர் தரிசிக்கலாம். பத்மநாபபுரம் போகலாம், அதாவது திருவனந்தபுரம் போகலாம். ஸோ இந்த மாதிரியான கோயில்களுக்கு போகலாம். பித்ரு சம்பந்தமான காரியங்கள் பெண்டிங் இருந்தது அப்படின்னா, ஸோ திருவள்ளா பரசுராம சேத்திரத்துக்கு போயிட்டு பித்ரு காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். இது எல்லாமே இப்போ இருக்க இந்த சனியினுடைய டிரான்சிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே எப்பயுமே நிதானமாக இருக்கிறது, ஒரு தியானத்தன்மையோடு இருக்கிறது, ஆன்மீகம் ஒட்டி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இண்டிவிஜுவல் ஜாதகம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்க, அதாவது சனி பகவான் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து சனி பகவான் நிச்சயமாக நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு இம்பேக்டை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துவார். சனி பகவான் நம்மளோட எதிரி இல்லை, நம்ம வாழ்க்கையை சரி செய்யும் ஆசான். ஸோ இந்த ரேவதி பயிற்சி, இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கெல்லாம் ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த சின்ன உரையை நிறைவு செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. டைம் கிடைக்கிறப்போ என்னுடைய பதிலை சொல்கிறேங்க. தேங்க்யூ.